பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளில் நிறைய நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக வாலி பிள்ளைகளுக்கு ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் எனக்கு இது ஏவுதலாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது நிறைய செய்திகளை நான் கேட்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்க வைத்த தாய் தகப்பனை, செல்லமாக வளர்த்த ஒரு தாய் தகப்பனை, பிள்ளைகள் தான் எனக்கு உலகம் அப்படின்ற நினச்ச ஒரு தாய் தகப்பனை அப்படியே இறக்கி விடுகிற காரியம் அம்போன்னு விட்டுட்டு மற்ற தேசத்துக்கு படிப்பு, அவங்க ஒரு தேசத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன். அவர்களை விட்டு கொஞ்சமும் மனதளவிலே இரக்கமே இல்லாத அரக்கனை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்ல வருகிறேன். இரக்கமே இல்லாத பிள்ளைகளுக்கு, அரக்கனை போல இருக்கிற மனதுள்ள பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லுகிறேன். ஒரு வேளை அரக்கனாக நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு மன திரும்புங்கள். ஏன்னா உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணுவாயா. கனம் அது ஆல்ரெடி நான் ஒரு டைம் பேசியிருக்கேன். மறுபடியும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கனம் என்றால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன். ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அவங்கள நம்ம மனநோக செய்யக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள் பிரியமானவர்களே, நான் ஒரு 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 செய்தி நான் கேட்டேன். ஒரு மகன் திருமணம் பண்ணுறாங்க, மருமகள் வந்தாச்சு, 2 பிள்ளைகள் வந்தாச்சு. அம்மாவை ஒரு இடத்துல கிராமத்தில் இருக்காங்க, பிள்ளை ஒரு சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளையை பார்க்க தாய் வருகிறாள். தட்டும் பொழுது பிள்ளையை கூட்டு ஃபோன் மூலியமாக இல்லை லெட்டர் மூலியமாக கூப்பிடுறாங்க. அவர் என்னான்னு கேட்கல. சரி எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸ் வச்சு தாய் போகிறாங்க, தட்டுறாங்க. கதவு தட்டும் பொழுது அந்த பிள்ளைகள் கதவு திறக்கிறாங்க. திறந்த உடனே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடும் பொழுது அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஓடி பார்த்தா ஒரு தாய் நிற்கிறதை பார்த்து மகன் வரான். என்ன பண்ணுறான்னா, அம்மா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் அந்த கிராமத்திலே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்தீங்க? என் பிள்ளைங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி. என்ன ஏன் அவ்வளோ பயம் அந்த குழந்தைங்களுக்குன்னா, அந்த தாய்க்கு 2 கண்ணில் ஒரு கண் சுத்தமாக இல்லை, அப்படி கருவழிந்து அங்கே போலாக இருக்குது. கண் இல்லாமல் ஒரு போலாக இருக்குது. அந்த குழந்தைங்க அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதுதான் காரணம். அப்போது நீ உள்ளே கூட சேர்க்காமல், உள்ளே வான்னு கூட கூப்பிடாமல், நீங்கள் இங்கே வராதீங்க, நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு தேவையை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அந்த தாயார் இங்கேருந்து போயிட்டு திருப்பி ஒரு லெட்டர் போகிறாங்க. அப்பா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், என்னை ஒரே டைம் பாரு அப்படி சொல்லி. அவர் போகவே இல்லை. அவங்க இறந்து போகிறாங்க. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் இறந்த பிறகு இறக்குற தருவாயில் அவங்க அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கும் அவன் வரல. அப்போது அடக்கம் பண்ணிட்ட பிறகு அந்த ஊர் மக்கள் லெட்டர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன் தாயார் உனக்காக உனக்கு வர வேண்டிய சொத்து அத்தனையும் உனக்காக எழுதி வைத்திருக்கிறாங்க. அவங்க சிக்காக இருக்கும் போது நீ பார்க்கல, இன்றைக்கி மறித்துட்டாங்க, நீ வரல, நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம். அவங்களோட சொத்தாவது நீ என்ன பண்ண வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அவன் ஓடி வரான். ஓடி வரும் பொழுது அங்கே ஒரு லெட்டர் இருக்கிறது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறார். படிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீ என்னை வெளியே தள்ளினதுக்கு காரணமே ஒரு கண் இல்லை என்பதற்காக தான் அப்படின்றது எனக்கு தெரியுதுப்பா. ஆனால் அந்த கண்ணை ஏன் இழந்தேன் அப்படின்னு உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது என்று ஒரு லெட்டர் எழுதி வைத்திருக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மகனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஆட்டோ ஆக்சிடெண்ட்டில் அந்த கண் போயிடுது. அந்த தம்பிக்கு கண் போயிடுது. ஒரு கண் இல்லை.
அழுகி போன நிலையில் அந்த கண்ணை எடுத்துடுறாங்க. ஒரு கண்ணோட அந்த தம்பி பள்ளிக்கூடம் போகிறாரு, படிக்கிறபொழுது அங்கே அநேக ஜனங்கள் ஒத்த கண்ணுன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் கேலி பண்ணுறத தாயார் சகித்து கொள்ள முடியாமல் டாக்டரை பார்க்க அவங்க போகிறாங்க. போகும்பொழுது வாய்ப்பே இல்லாமான்னு சொல்லும்போது ஒரு டாக்டர் சொல்கிற, ஒரு வேளை யாராவது ஒரு கண்ணை கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஒரு வேளை கண் தெரிய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது யார் தருவான்னு சொல்லி தாயாருடைய தன் கண்ணையும் என்ன பண்ணாங்க, மகனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவங்க கண்ணின் நாங்கிடுதுன்னா குழி விழுந்து போகிறது, போலாக இருக்கிறது, அவங்க அழகு குறைந்து போகிறது, வயதாகும் பொழுது முகம் சுருங்கி போகிறது, வலுவு இழந்து போகிறது, முகலட்சணம் இழந்து போகிறது. நான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நிஜமாக சொல்கிற, தயவு செய்து ஆண்டவரே இயேசப்பா, இதை வாலிப பிள்ளைகள் பார்த்தே ஆகணும் தகப்பனை, பார்த்தே ஆகணும். அப்போது அவங்க முகம் சுருங்கி வலுவிழந்து பலவீனமாகி அவங்க சரீரத்தில் குறைபாடுகளோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த தாயார் கண் இழந்து தன் அழகை இழந்தார்கள் தன் மகனுக்காக. இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், போலீஸ் ஆகணும், எப்படியாவது என் பிள்ளை ஏசி ரூமில் வேலை செய்யணும், படிக்கணும்னு சொல்லி அவங்களால முடிந்த வேலைகள், கொத்தனார் வேலையோ, ரோட்டு வேலையோ, வீட்டு வேலையோ, எக்ஸ்போர்ட் வேலையோ அல்லது டைலர் வேலையோ, எந்த வேலையோ செய்து தன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலத்தையும் கொடுத்து ரத்தம் இழந்து சரீரத்தில் அழகை இழந்து காணப்படுகிற தாய் தகப்பனை எனக்கு தெரியும். என் தாய் தகப்பனாவது எங்களை நல்லா படிக்க வைக்கலை, எனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணலை, நல்ல நகை நட்டு போட்டு எனக்கு கட்டலை. ஆனாலும் அவர்களை இன்ன வரைக்கும் நான் கனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவர்களை எனக்கு எத்தனையோ துரோகம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஹேண்டிகேப்டு கணவரை கல்யாணம் பண்ணேன். ஆனாலும் என்னுடைய பலத்தின் வருமானத்தை எல்லாம் அவங்க தான் சாப்பிட்டாங்க. நான் ஏன் இதை பப்ளிக்காக சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பெற்றோர்களும் இருக்கிறாங்க. நான் பின்னாடி வரேன். ஏன்னா எபேசியரில் ஒரு வசனம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 1லேருந்து 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், பெற்றோர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாத இருங்கள் என்று. இப்படி கோபப்படுத்துகிற பிதாக்களும் துக்கப்படுத்துகிற பிதாக்களும் சுயநலமான பிதாக்களும் இருக்க தான் செய்கிறார்கள். சரி, ஓகே. பாருங்கள், தன் வலுவை இழந்து தன் அழகை இழந்து படிக்க வைத்து ஆளாக்கின பிறகு அவங்க இருமும் பொழுது, தும்பும் பொழுது, அவங்க பலவீனமாக இருக்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையில் தளரும் பொழுது பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குதுன்னா அலட்சியமாக இருக்கிறது. வலுவெல்லாம் இழந்து அழகை இழந்துன்னு இருக்கிற பெற்றோரை பார்த்து அலட்சியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்று பார்ப்போமானால், பாருங்கள், 9ஆம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தாயும் சபித்தால் அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. ஏன் அந்த வார்த்தை அவர் போட்டார்? நான் யோசிக்கும் பொழுது ஏன் அப்படின்னா, அவங்க வளர்கிறதுக்கு காரணமாகவும் பெற்றிருக்கலாம், சந்தோஷமாக இருந்து பெற்றிருக்கலாம், கஷ்டப்பட்டு தான் பெற்று எடுத்திருப்பாங்க. பின்பு அவர்களோட படிப்புக்கு, அவங்களுடைய ஆகாரத்துக்கு, அவங்க வஸ்திரத்துக்கு, அவங்க தேவைகளுக்கு, அவங்க திருமணத்துக்கு, அவங்க சந்தோஷமாக வாழணும் என்ற எதிர்காலத்துக்கு சொத்து சேமிக்கிறதுல இருந்து எத்தனையோ தியாகம் செய்து கொண்டிருக்கிற பெற்றோரை பார்த்து சபிக்கிற ஒரு மகனுக்கோ மகளுக்கோ என்ன வருமா? அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, அவர்களை நான் ஆல்ரெடி இதையே சொல்லியிருக்கேன். தலை மேலே தூக்கி வச்சு ஆட வேண்டாம், கொண்டாட வேண்டாம். மகாராணி போல் நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு அந்த பெற்றோரும் நினைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கடைசி காலத்தில் என்ன தேவை? அவர்களே, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? அம்மா என்னால் தானே, நீங்கள் சும்மா சொல்லி பாருங்களேன், என்னால் தான்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நான் படித்ததுக்கு காரணம் நீங்கள் தான், இந்த வாழ்க்கையை தந்தது நீங்கள் தான் காரணம், இந்த 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 போஸ்டிங் கொடுத்ததுக்கு இன்னைக்கு எத்தனையோ இன்றைக்கி 80 வயசு தாத்தா, 70 வயசு தாத்தா கூட பெற்றோரை குறித்து பேசுகிறார்கள்.
இங்கே எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவரோட மனநிலை? இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அவன் தன் தகப்பனையும் தாயும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. இந்த 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 வார்த்தை உண்மைங்க. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன் வாழ்க்கையை தாரவாத்து கொண்டிருக்கிறார்கள், வாழ தெரியாமல் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி வாழன்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களே. எனக்கு நிறைய பேர் தெரியும். இந்த சின்ன ஊழியத்தில் 40-50 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க அடுக்கடுக்காக சொல்லுவாங்க. பிரியமான பிள்ளைகளை, வாலி பிள்ளைகளை, நான் சொல்லுகிறேன், ஒரு தாயாராக சொல்லுகிறேன், நீங்கள் கனம் பண்ண வேண்டும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அவர்களை மதிங்க. போகும்பொழுதே ஒரு மாமியார் வீட்டில் போகும்பொழுது தன் தாயை குறித்து குறைகளை, நிறைகளை விட்டு குறைகளை சொல்லி அவர்களை உங்கள் மூலியமாக அவங்களுக்கு அங்கே கனம் கிடைக்காமல் போகிறது. எந்த இடத்துல நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்றது உணர்ந்து செயல்படுங்க. மற்றொரு இடத்துல பெற்றோரை கிண்டலும் கேலியும் பேசுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த இடத்துல கனம் பண்ணாவிட்டாலும் அமைதியாக இருங்க. கிண்டல் கேலி பண்ணாதீர்கள். உங்கள் இரத்தப்பழி உங்கள் மேல் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அலட்சியம் பண்ணப்படுகிறார்கள், கிண்டலும் கேலியுமாக. ஒரு வேலைக்காரியை பார்த்து கூட அது இதுன்னு பேச முடியாது. இன்றைக்கு பிள்ளைகள் சர்வசாதாரணமாக அதுவா இதுவா அத்தனையும் உங்கள் இரத்தப்பழி உங்கள் மேலே தான் வரும் பிள்ளைகளே. அவர்கள் ஏன் அவங்க நல்லா இல்லை. ஒருத்தர் ஒரு இது இந்த இடத்துல ஒரு மெசேஜ் கேட்டேன். தவம் இருந்து பல வருடங்கள் கழிச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவன் நல்லா ஹைட்டு வெயிட்டு பர்சனாலிட்டியாக இருக்கா. பெற்றோரோ வயதானவர்களாக இருக்கிறாங்க. நீ ஸ்கூலுக்கு வராதன்னுது அந்த பொண்ணு. ஸ்கூலுக்கு வராத, காலேஜுக்கு வராத, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, வயசான பாட்டி தாத்தா மாதிரி இருக்கீங்க, அவங்க ஆயாவா அவங்க தாத்தாவான்னு கேட்குறாங்க, நீ வரவே வராதுன்னு சொல்லி பெற்றோரை துக்கப்படுத்துகிற ஒரு மகளை நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக பின்பு நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நீ உள்ளேயே இருக்கணும்னு சொல்லி பூட்டி கதவை சாத்தி இருக்கிற அந்த 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 தாயார் கண்ணீரோடு, அந்த கண்ணீர் உனக்கு ஆசீர்வாதமாக சாபமா என்று சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகளே, நிறைய பிள்ளைகள் பெற்றோர் ரொம்ப கண்ணீரோடு நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு இரத்தப்படி உங்கள் மேலே தான் இருக்கும் என்று நீதிமொழிகள் வாசிக்கும் பொழுது, தன் தகப்பனை அலட்சியம் பண்ணுகிறவனுடைய கண்கள் காகம் குத்தி சாப்பிடுமா. அப்போ ஆக்சிடெண்ட் ஆனால் தான் அந்த காகம் என்ன பண்ணும், அந்த கண்ணை குத்தி சாப்பிடும். நிறைய பேர் மறித்து போகிறார்கள். வாலிப பிள்ளைகள் மதிக்கிறதில்ல, அடுங்கிறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. இப்போ வண்டி வேணான்னா கேட்டு வாங்கி அதுலேயே சாகிறது. இப்போ அந்த பொண்ணு வேணாம்ப்பா, கொஞ்சம் ஜம் பண்ணல, கொஞ்சம் அதுதான் வேணும். கடைசியில் அந்த வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகள் எத்தனையோ எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் தெரியும். இந்த சின்ன ஊழியத்திலே எனக்கு இவ்வளோ தெரிகிறது. இன்னும் 50, 60, 70 வருஷம் ஊழியக்காரங்களை கேட்டால் கதையாக சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, வாலிப பிள்ளையே, வாலிப பெண் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர் வயதாகி தான் இருக்கும், சுருங்கி தான் இருக்கும், அழுகு குறைஞ்சு தான் இருக்கும். காரணம் என்ன யோசித்து பாருங்கள். அவர்களை கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்களோட ஹெல்த்து பலன் ஆரோக்கியமாக்கப்படும். உங்களோட மனநிலை கண்கள் தெளிவாக்கப்படும். உங்கள் சிந்தை சீராக செயல்படும். நான் சொல்லுகிறேன், தாயாராக சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்கள். பெற்றுக்கொண்டதை சாட்சி சொல்லுங்கள். சாட்சி சொல்லுவது மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிள்ளையே, இப்போவாது மனம் திரும்பவாயா, நலமாயிரும். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அனுப்புங்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிப்பேன். ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.